எப்படி வளர்க்கணும், நீங்க எப்படி நடக்கணும், உங்க வம்சத்துல உங்க பிள்ளைகளுக்கு சாபம் வராம பாவம் வராம இருப்பதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள். ஏன்னா உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா தற்காலிகமாகத்தான் வழிமுறைகள் சொல்றாங்க. அதனாலதான் அநேக காரியங்களில் நமக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை கிடைப்பதில்லை. பரிகாரம் பண்ணிட்டா போதும், இதை செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருவர் பரிகாரம் பண்ணினதுக்கு அப்புறமும் விடுதலை எனக்கு பரிபூரணப்பட்டுச்சுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேதம் மாத்திரம்தான் ஒரு பரிபூரண விடுதலையை தர முடியும். அதுல சிலர் சொல்லுவாங்க, நானும் நம்பிதான் வந்தேன், ஆனா எனக்கு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெளிவா சொல்றேன், சரியா சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. ஆமா, வந்த உடனே எனக்கு வியாதி சுகமாகணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு மேஜிக் இல்ல. முதல்ல உள்ளான மனசு மாறுவதற்கு சத்தியத்தை உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ